நம்ம கதைய கத்தி சொல்லணும், எதுக்கும் பயப்படாத. சோ நம்ம கதையை சொல்லுவோம். இது என் கதை. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா வச்சுக்கோங்க, இந்த டெக்கரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்கரேஷன் நான் தான் போட்டு கொடுத்தேன் ஒருத்தங்களுக்கு. ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு ஒன்றும் முன் அனுபவம் இருக்கணும், இல்லை பணம் இருக்கணும். இவங்கள்ட்ட பணம் மட்டும் தான் இருந்துச்சு, முன் அனுபவம் எதுவும் கிடையாது. வாங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா. சரி, நமக்கு தான் யாரும் ஹெல்ப் பண்ண ஆளும் இல்லை, நம்ம ஒருத்தவங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் போயிருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமும் வாங்கி கொடுத்து ஒரு மாடலுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தேன். எந்த வேலையும் தெரியாத ஒருத்தருக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு ரேட்டுன்னு சொல்லி நான் தான் சொல்லி கொடுத்தேன். போகிற போக்கில் பார்த்தா வச்சுங்க, இதை அப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வேலை சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம வளர முடியல. இதுக்காக சொல்கிறேன் பார்த்தா வச்சுங்க, நிறையா டெக்கரேஷன் தொழிலாளிகள் இதனால தான் வீணாக போகிறாங்க. யான்னு கேட்டால் வச்சுங்க, புதுசாக ஒருத்தன் கடை வைக்க போகிறான், வந்து ஹெல்ப் பண்ணு சொன்னால் யாரும் போகாதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேலைக்காரனாக தான் நினைப்பாங்க. சம்பளம் கொடுக்குறோம், வேலை செய்கிறோம், அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்ம தான் அவங்களை எல்லாம் செய்யணும் போகணும்னு சொல்லிட்டு நம்ம இழுத்து போட்டு செய்வோம். 2 ஆள் செய்கிற வேலையை ஒரு ஆளாக இழுத்து போட்டு செய்வோம். அப்படின்னா செஞ்சால் வச்சுங்க, கடைசியில் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. நம்ம வீடியோ நிறைய டெக்கரேஷன் நண்பர்கள் பார்ப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஓனருக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்களா? அப்படி இன்னும் யாராவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வரீங்கன்னு பார்ப்போம்.